வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெசல்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்திரத்தை நம்ம வெசல்ஸை வாஷ் பண்ணி இந்த இடத்துல அப்படியே கமுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த பிளேஸ் வந்து கொஞ்ச நாள் ஆக இந்த பிளேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டாகிடும் இல்லையா. இந்த பிளேஸ் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன், பிளாஸ்டிக் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் வந்து இப்போ நான் பாத்திரம் வெசல் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா வாஷ் பண்ணி இந்த ஸ்டாண்டில் வந்து நான் அடுக்கிடுவேன். ஸோ இப்போ என்ன ஆகும், கட்டாயமாக வாட்டர் லீக்கேஜ் இருக்கும் இல்லையா. வாஷ் பண்ணி உடனே வந்து நம்ம கமுத்துறதுனால வாட்டர் லீக்கேஜ் இருக்கும் இல்லையா. அந்த வாட்டர் லீக்கேஜ் எல்லாம் வந்து இப்போ கீழே பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஃப்ளோரில் பட்டுச்சு அப்படின்னா இந்த ஃப்ளோர் கொஞ்ச நாள் ஆக ஒயிட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணியிருக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒயிட் ட்ரே வாங்கி நான் அடியில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சேன் அப்படின்னா வைக்க என்ன ஆகும், அந்த தண்ணியெல்லாம் வந்து இதில் வடிஞ்சிரும். இன்னும் ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போ வாஷ் பண்ணி இதை நான் வந்து கமுத்தி வச்சுட்டேன். ஒரு 1 hour ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இதெல்லாம் காஞ்சிரும் இல்லையா. ஸோ இப்போ பாத்திரத்தை ஈரத்துலேயே அடுக்கி வச்சோம் அப்படின்னா அதுவே ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். நம்ம ஒரு நேரமும் எடுத்து அதை காய வச்சு நம்ம வந்து திங்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியாது நம்மளால். ஒர்க் பண்ணுறவங்கனால கட்டாயமாக பாசிபிளே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வாஷ் பண்ணி இப்படி கமுத்தி வச்சுட்டு போயிட்டோன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து காஞ்சிருக்கும், நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன டம்ளர்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் நான் மேலே வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி, சல்லடை, ஸ்பூனு இதெல்லாமே நான் மேலே வச்சுக்கிட்டேன். அடுத்த ரேக்கில் வந்து அப்படியே வாஷ் பண்ண வச்சுட்டே இருப்பேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்ஸு, அடுத்தது வந்து பெரிய திங்ஸு. ஸோ இது ஒரு 1 hour ஆகிட்டு அகைன் நம்ம கிச்சனில் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இதை எடுத்து வேறு பக்கம் மாற்றி வச்சுட்டு அகைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ண பழகிட்டோன்னா நம்மளுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 திங்ஸ் இருக்குது, இது மட்டும் ஃப்ரீயாக இருக்குன்னா நம்ம வாஷ் பண்ணுறதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், ஒரு 15 days ஒன்ஸு அந்த தரை ஒயிட் ஆகிடும் இல்லையா, அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.